ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கும். 10th ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே யூனிட் வைஸ் உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தமிழில் 5, 6, 7 இந்த யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கிலீஷில் உங்களுக்கு சேம் தான் 5, 6, 7 இந்த யூனிட்ஸ் இருக்குது. மேக்ஸு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு யூனிட் 3ல் 3.16 இருந்து 3.19 இந்த டாபிக்ஸ் மட்டுமே கவர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. யூனிட் 4ல் 4.3 அண்ட் 4.4 இது வரைக்குமே கவர் பண்ணிங்க போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா 6.2, 6.4, 7.1 to 7.4 இது மட்டுமே நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு யூனிட்டுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சோசியல் சயின்ஸ் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் செப்பரேட்டாக என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து கொடுத்துருக்கேன், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் 5 to 9 6 to 9, கெமிஸ்ட்ரியில் 4, 5, ஜியோகிராஃபியில் 6 and 7, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 and 5 இந்த யூனிட்ஸ் மட்டுமே நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.